அந்த பிரான்ச்சு மாறின இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கிறான். நான் சொன்னேன், நான் தான் சொன்னேனே கிடைக்காதுன்னு. அது என் ஒய்ஃப் சொல்கிறா, எனக்கு அப்போவே தெரியும், நீங்கள் எடுத்தோன்னே வாய் வச்சிங்கன்னு. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுங்க, விமான விபத்து நடக்குதுல்ல, நடந்த உடனே 150 பேர் செத்து போயிட்டாங்க, 200 பேர் செத்து போயிட்டாங்கன்னு போடுறாங்க. போட்டோன்னே என்ன போடுவான், விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடுகிறார்கள். கருப்பு பெட்டி கிடைச்சி விட்டால் காக்பீட்டில் அவங்க என்ன பேசுனாங்க, ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வரும். போடுவாங்கள்ல. அதுக்கப்புறம் தந்தி பேப்பரில் மட்டும் தனியாக போடுவான். கருப்பு பெட்டி என்பது கருப்பு நிறம் அல்ல, அது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், எல்லாம் போடுவான். கரெக்டு சார். கருப்பு பெட்டி கிடச்சிச்சு. கிடைச்ச கருப்பு பெட்டியில் என்ன இருந்ததுன்னு இதுவரையும் அவனா சொல்லிக்கிறானா நம்மளுக்கு? இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறா, அப்ளிகேஷன் போடணுங்க 1000 ரூபானா. நான் சொன்னேன் வராது. ஏன்னா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எது எதுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு. அது எல்லாம் நமக்கு இருக்குது. எது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு, வாடகை வரா மாதிரி 3 வீடு, இபி காரு கிடைக்காது. அதுக்கு அவ சொல்கிறா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பக்கத்து வீட்டு ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு சொன்னார் கிடைக்கும். ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு ப்ளம்மரு, என்ன வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டு வேலை செய்யுது, அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சார் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். யார், நம்ம ப்ளம்மர். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, உலகத்தில் நம்ம பேச்சை தவிர எவன் சொன்னாலும் நம்புவாங்க. இது இன்னும் சொல்லிடுது நம்மால் யார், ஆண்டாளக்கா ஆண்டாளக்கா ஆண்டாளக்கான்னு. நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம், நோ சிலபஸ், நோ சாய்ஸ். காலையில் எழுந்த உடனே ஒய்ஃபு கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு. அவன் என்ன கேட்டா, என்ன நினச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு. ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டான். உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானேன்றா. நீங்கள் சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, அப்போவே ஏதாவது சொல்லிட்டு போகணும். சரி போனோமா. சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடு ஹாலில் எஸ்வாஸ்லட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சின்னு, உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை, சரியில்லை. நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை? ஒய்ஃப் எப்படி அடக்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈஸி சாரில் படுத்துனுக்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்டே, இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம், அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. உதகை புத்தக திருவிழாவில் கவிஞர் மோகன சுந்தரம் அவர்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். உண்மையிலேங்க கந்த சஷ்டி போச்சுல்ல, அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல மழை. நான் ஒரு கோயிலில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். அவங்க அந்த கோயிலில் என்ன பண்ணாங்க, பெரிய போர்டு வினைல் போர்டு அதெல்லாம் போடல. இந்த கோவில் ஆஃபீஸ் பார்த்துக்கிறீங்களா, அது ஆஃபீஸில் செவுத்துலேயே ஒரு பிளாக் பெயிண்ட் அடித்து அதான் நோட்டீஸ் போர்டாக வச்சுருப்பாங்க. அதில் காலையில் எழுதியிருக்காங்க போல இருக்குது, இன்று மோகன சுந்தரம் பேசுவார்னு. அது மழையில் நனைஞ்சு போச்சு. நான் போகும்போது இதே மாதிரி ஒரு 50 சேர் போட்டு இருந்தது. கரெக்டாக 15 பேர் உட்காந்துருந்தாங்க நான் பேச போகும்போது. அப்போவே நினச்சேன், இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. சார் பேச ஆரம்பித்தேன். சார் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எழுந்து வணக்கம் நாங்கள் வணக்கம்னு போயிட்டாங்க. திடீர்னு பார்க்குற ஒரு 4 பேர் உள்ளே வராங்க. இந்த நடுவில் உள்ளே வர்றதுனால அவங்களும் வணக்கம் நாங்கள் வணக்கம்னு அவங்க உட்காந்துட்டாங்க. 5 நிமிஷம் பேசுகிறேன், 2 பேர் எழுந்துக்கிறாங்க வணக்கம்ன்றாங்க. போகிறேன் 1 ஹவர் 70 வணக்கம் சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க என் பேச்சு கேட்க வரலைங்க. இந்த கோயிலில் வந்து சுற்றுட்டா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல. அன்றைக்கி மழைன்றதுனால தரையெல்லாம் ஈரமாக இருந்தது. அதனால பிளாஸ்டிக் சேரில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயிட்டான். அதனால் நீங்கள் எப்போ போவீங்கன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஆனால் இந்த மாவட்டத்து மக்கள் கொஞ்சம் ரசிப்பீங்க இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் நான் ஜெயராமன் சார்கிட்ட அப்போவே சொன்னேன், நான் எப்போ பேசணுன்னு. ஈவினிங் தான் சார்னு. நான் என்ன நினச்சின்னா, நம்ம ஊர் ஸ்டைலில் ஈவினிங் தான் ஆடுறேன்னு நினச்சேன். 3 நாள் முன்னால் சொன்னார், கரெக்டாக 2:30க்கு ஆரம்பிச்சிடலான்னு. 2:30 6 இல்லையாண்ணே, 6க்கெலாம் இங்கே ஜனங்க இருக்க மாட்டாங்க சார்னாரு. எனக்கு 2:30 இன்னொரு பயம். அதுக்கு நான் காலையிலேயே பேசிட்டு போயிருப்பேன்.
ஏன்னா இந்த 2:30 மணின்றதுங்க சாப்பிட்டு முடித்து இல்லை ஒரு யோக நிலையில் இருக்கிறது, உங்களை நான் எழுப்பி அதுக்கப்புறம் பேசி, அதனால ஒன்றும் இல்லை, நான் பெரிய கருத்து சொல்லவா வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சில அமைப்பாளர், இது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அதனால் நம்பிக்கையாக வரலாம். சில தனியார் அமைப்புக்கு போனால் அமைப்பாளரை பார்த்தாலே பயமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா பேசுவார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசி முடித்தார். முடித்த உடனே ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அவர் பேச்சுக்கு கவர் ஒன்று கொடுத்துட்டாங்க. கவர் கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு பேச்சாளர். இந்த அமைப்பாளரில் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணியிருக்கான், டர்க்கி டவல் வச்சுக்கிட்டு வந்தவங்கக்கிட்டலாம் காசு கலெக்ட் பண்ணுறான். இவர் காசு கொடுத்துட்டாங்க, ஆனாலும் இந்த சும்மா இறங்கி இருக்கலாம். இவர் யாருக்கு கலெக்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை கலெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வருமா அப்படின்ற ஒரு சின்ன ஆசையில், சார் கலெக்ஷன் பண்ணுறீங்க போல் என்ன அமைப்பாளர், சார் நீங்கள் கிளம்புங்க சார், அது வேறு வேணாம். இல்லை என்ன பண்ணுறீங்க, இல்லை சார் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கலெக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் கிளம்புங்க. இவர் சும்மா, அவர் நாக்கில் சனி. இல்லை நல்ல விஷயம்னா நான் கூட ஏதாவது கொடுப்பேனே, என்ன நல்ல விஷயம், சரி இவ்வளோ தூரம் கேட்டீங்க சொல்லிடுறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல பேச்சாளரை கூட்டின்னு வரலான்னு. நல்ல பேச்சாளரை கூட்டின்னு வரலான்னு இப்போத்துலேருந்தே கலெக்ஷன் பண்ணுவேன் அப்படியே வச்சு. இது உண்மையிலேயே கல்வித்துறை இல்லாமல் எல்லா பொதுமக்களும், எஸ்பெஷலி எந்தெந்த குடும்பங்களிலே குழந்தைகள் வளர்கின்ற குடும்பங்கள் உண்மையிலேயே நம்முடைய தமிழக அரசுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாளாக இது அமையும். ஏனென்றால் சார் புத்தக திருவிழா நடக்கும், ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் நடக்காது. சில மாவட்டங்களில் நடக்கும், அதுலேயும் சில மாவட்டங்களில் சிறப்பாக நடக்கும். சில மாவட்டங்களில் நடத்தணுமேனு ஒரு 2 நாள் நடத்துவாங்க, ஒரு நாள் நடத்துவாங்க. நிரந்தர புத்தக கண்காட்சின்றது சென்னையில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருடந்தோறும் நடத்த வேண்டும் என்ற அன்பு கட்டளையிட்டு அதை அரசாங்க நிர்வாகமே மாவட்ட ஆட்சியாளரே நடத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு புத்தகங்களை குழந்தைகளுக்கு எடுத்து செல்லுகின்ற மாபெரும் பணியை தமிழக அரசு செய்து வருகிறது. அது உண்மையிலேயே எதிர்காலத்தின் வித்துக்களுக்கு அது ஒரு நல்ல படிப்பு. இன்றைக்கி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. புத்தகம் என்பது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஒரு புத்தகத்தை திறக்கும்போது சிறைச்சாலை கதவு மூடப்படுகிறதுன்னு. சில முறை அப்படி கிடையாது. எங்கே புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே சிறைச்சாலைகளும் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், படிக்கிறது சும்மா படிக்கிறான்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த உலகத்திலேயே நோபல் பரிசு அதிகமாக பெற்ற நாடு எது தெரியுமா, இஸ்ரேல். ஆனால் எவ்வளோ கலவரம் அங்கே தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் அவங்க தான் நோபல் பரிசு அதிகம். ஆனாலும் கூட ஈராக்கு அங்கே ஒரு மார்க்கெட்டில் 4-5 புத்தக கடையில் சார் கதவே இல்லை, பூட்டே இல்லை சார், புத்தக கடை ஓப்பனாக இருக்குது ஈராக்கில். ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்டிருக்கான், ஏங்க புத்தக கடை ஓப்பனில் வச்சுருக்கீங்க, திருட மாட்டாங்களான்னு. அதுக்கு கடை ஓனர் சொன்னாராம், திருடுறவன் புத்தகம் படிக்க போகிறதில்ல, புத்தகம் படிக்கிறவன் எந்த நாளும் திருட மாட்டான், அதுதான் உண்மையான புத்தகம் படிக்கிறது. இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும்னு ஏன் சொல்கிறாங்க அரசாங்கம்னா, கூட்டிகிட்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு, குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்காவது வருகிற ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தை வாங்கினாலே அது இந்த விழா நடத்துவதற்கான மிகப்பெரிய செயலை செய்ததாக இருக்கும். நம்மளோட பிரச்சனை என்னென்னா, நம்ம எப்படின்னா எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக 10 டியூப்லைட் எரிஞ்சதுனால என்னமோ விசேஷம் போலதுன்னு வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகும். என் ஃப்ரெண்டுங்க புக் எக்ஸிபிஷன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், கிடைக்கவே இல்லைடா அப்படின்னா, வேஸ்ட்டு, வந்ததே வேஸ்ட்டு, கிடைக்கவே இல்லைன்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஏதோ இவன் புக்கு தேடி இருக்கான், அந்த புத்தகம் கிடைக்கல போல இருக்கு, நீ சொல்லுடா என்ன புக்குன்னு சொன்னால் நமக்கு பதிப்பகம் தெரியும், வாங்கி கொடுக்கலான்னு
என்னடா கிடைக்கலன்னு. அவன் ஏதாவது புக்கு பேர் சொல்லுவான்னு நினச்சேன். அவன் சொன்னான், சார் எவ்வளோ சுற்றி பார்த்துட்டேன், ரங்கராட்டினம் கூட இருக்குது, ஆனால் டெல்லி அப்பில் மட்டும் இங்கே விற்கவே இல்லைன்னா. அதாவது புத்தக திருவிழாக்கு எதுக்கு வந்திருக்கான்னு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்படி இல்லை, நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சார், ஒரு படித்தவர்களுக்கு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படித்தவன், அவன் என்னை ஒரு கேள்வி கேட்குறான், சார் நீ புக்கு வாங்குங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் புக்கு பாரு ஒவ்வொன்று 400 ரூபா 500 ரூபா, விலை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு புக்கு விலைலாம். அவர் எனக்கு சொல்கிறாரு. நான் சொன்னேன், விலை ஜாஸ்தியாச்சுன்னா 10% தள்ளுபடி தருவாங்களேண்ணே. அப்படின்னா கூட ஜாஸ்தி இல்லை என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. 500 ரூபா கொடுத்து சினிமா பார்க்குறோம் சார், 3 ஹவர். சினிமா டிக்கெட்டுக்கு போயிட்டு வரணும்னு மட்டும் ஒரு தனி ஆளுக்கு இப்போல்லாம் 1000 ரூபா ஆகுது. அந்த சினிமா ஒரு வாரத்தில் சீடியாக வந்துடும். 6 மாதம் தள்ளிச்சுன்னா இந்திய தொலைக்காட்சிகளிலே முதலான வந்துட போகுது இல்லை. அதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணுறோம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நமக்கு அறிவு பெருக்குவதற்காக ஒரு 500 ரூபா செலவு பண்ணக்கூடாதா? நான் சொன்னேன், அது இல்லைப்பா, நீ ஒன்று வாங்கு, நீ படி. இல்லை, படிச்சுட்டு வீட்டில் வைக்கிறது வேஸ்ட்டு தானே, இடம் இல்லையேன்றான். ஒரு புக்கு வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. நான் சொன்னேன், நீ படி, 6 மாதம் கழித்து அந்த புத்தகத்தையே திருப்பி படிக்க முடியுமான்னு யோசி. இல்லையா, புக்கை பத்திரமா வை, நீ ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. உன்னோட நண்பர்களுக்கு யாருக்காவது பிறந்த நாள் விழா, 25வது திருமண ஆண்டு விழா ஏதாவது இருக்கும், பேக் பண்ணி குத்துரு, பரிசாமல் ஆச்சு. உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரி தான் இருப்பான், அவனும் படிக்க போகிறதில்ல இல்லை, அவன் யாருக்காவது பரிசு கொடுத்துருவான். இந்த இது மாதிரிங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இந்த நவராத்திரி போன ஜாக்கெட் ப்ளவுஸு நம்ம என்ன ஒவ்வொரு ஆட்டியும் புதுசாக எடுக்கிறோம். என் வீட்டில் 70 ஜாக்கெட் பீஸ் இருக்குது சார். அந்த நவராத்திரிக்கு முன்னால் 2 நாள் சீஎல் போட்டு எனக்கு ஒரே வேலை என்னென்னா, எனக்கும் என் பையனுக்கும் அந்த படியெல்லாம் எடுத்து கீழே வச்சு உள்ளே இருக்கிற ஜாக்கெட்டு, அந்த பழைய ஜாக்கெட்டு போன வருஷம் அது ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும், அந்த ஜாக்கெட்டை எடுத்து உதறி அயன் பண்ணி புது பிளாஸ்டிக் கவரில் போட்டு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. யாரும் தைக்க மாட்டாங்க, தைக்கவும் முடியாது. வெறும் 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும், அதில் நயன்தாராவே தைக்க முடியாது. அந்த மாதிரி இந்த புத்தகத்தை ஒரு ரவுண்ட்லையாவது விடு. என்ன தெரியுமா, ஒரே இடத்துல முடங்கலை. ஒரு எழுத்தாளன் கஷ்டப்பட்டு எழுதிய ஒரு புத்தகம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து ஒரு 25 பேர் படித்தாலே அது மிகப்பெரிய வெற்றி. அந்த அளவுக்கு புத்தகம் இருக்கணும் சார். இன்றைக்கி நமக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லதொரு குடும்பம். இப்போ நீங்கள் மதியம் வந்துட்டீங்க, உட்காந்துட்டீங்க தெரியாமல். இப்போ எவ்வளோ நேரம் உட்காரணுன்னு உங்களுக்கு ஒரு மனசில் ஓடின்னு இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் என் கூட இருக்கீங்கன்னு தெரியல இல்லை. முடிச்சிருவானா, 4 மணிக்கு முடிச்சு போனால் தான் டிகாஷன், ஃபஸ்ட்டு டிகாஷனில் காஃபி கிடைக்கும், சூடாக 2 போண்டா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இவன் 6 வரையும் இழுப்பானா, சீக்கிரம் முடிச்சிருவான். ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு ரசிகர்கள் ரசிக்கும் போதே நிறுத்திடணும். சில பேருக்கு அது தெரியாமல் மாட்டிப்பான். எனக்கு தெரிஞ்ச பேச்சாளர் பேசினே இருந்தார், நல்லா ரசித்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசினார். 45 நிமிஷம்தான் அவர் கொடுத்த டைமு, முடிஞ்சும் பேசின்னு இருந்தார். இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு வாட்டி கிடைப்பாங்களோ மாட்டாங்களோன்னு பேசினார். அவங்களும் பெருந்தன்மையாக விட்டானுங்க பேசுகிறான்னு. சார் இன்னும் 20 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து நின்னான். ஃபஸ்ட் ரோலேருந்து ஒருத்தன், நான் இங்கே வந்து நின்ட்டீங்க அப்படின்னாரு. பேசுடா, பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. இல்லை நீ பேசு, பேசிட்டு உட்காரு, நான் 1/2 ஹவர் பேசுகிறேன். ஏன் உட்காந்து பாத்தியா தெரியும் முதுகு வலி, பேசினே இருக்க அப்படி. நல்லதொரு குடும்பம்னு ஒரு தலைப்புன்னா, குடும்பம்ன்றது அமைது திருமண வாழ்க்கை இல்லையா, அப்படி தானே சார்? திருமண வாழ்க்கைன்றது சில பேர் லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லை, அது அந்த தலைவிதி, ஒன்றும் பண்ண முடியாது. திருமணம் என்பது ஒரு ஆண் பெண் சேர்ந்து
திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்குவது. முன்னெல்லாம் எப்படி இருந்தது? உறவுலேயே திருமணம் நடந்தது. எங்கள் அண்ணனுக்கு பையன் பொண்ணு பிறந்துச்சு, என் பையனை அங்கே தான், அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. என்னென்னா, தரகர்கள் இதுக்குன்னு இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் கல்யாண புரோக்கர்னு உண்டு. அவர் ஒரு 15 ஜாதகையும் ஃபோட்டோவையும் எடுத்துக்கின்னு அதை ரெனியூவல் கூட பண்ண மாட்டார். அந்த 15 ஜாதகத்தையும் அதையே வச்சுன்னு நம்மளை ஏமாற்றி, அடக்கமான பொண்ணு எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான். படித்த பொண்ணு கிளி மாதிரி இருக்கும்னு அந்த பொண்ணு 7 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த ஃபோட்டோ காமிச்சு ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருவாப்புல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரமாட்டான். அவன் என்னை கூடவே ரிவ்யூவாக கேட்பான். கல்யாணம் பண்ணி வச்சேன்னு 1 மாதம் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு உதவுணும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஜாதக பரிவர்த்தனைன்னு இப்போது இன்னும் அக்கிரமமாயிடுச்சு. நம்ம ஒரு பக்கமாக சொல்லிட்டு ஜாதியே இல்லை. அதெல்லாம் சும்மா மேட்ரிமோனியல் போய் பாருங்கள். ஒவ்வொரு ஜாதியும் உள் ஜாதிக்கு தனியாக மேட்ரிமோனியல் போட்டு வச்சுக்கிறான். அவ்வளோ விஸ்தாரணமாக வளர்ந்துருக்கும் இல்லை? இதுக்கு முன்னால் ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு இருந்தது. அங்கே போனீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபா பிடிங்கிட்டு வாப்பில். பிடிங்கிட்டு ஒரு 50 ஜாதகம் கொடுப்பான் இல்லை? வீட்டுக்கு எடுத்துன்னு வருவோம். நம்ம நட்சத்திரம் கூட ஒட்டி பார்ப்போம். ஒரு 5 தேரும். அதில் மூஞ்சி பார்ப்போம். 1 தேரும். ஒத்துப்போம். சார் ஒத்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு சார் நம்ப மாட்டீங்க, நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் நல்ல ஜாதகமாக வரும். எனக்கு வந்திருக்குங்க. நிச்சயதார்த்தம் ஆன அன்னைக்கு அடுத்த நாள் நல்ல ஜாதகம் சார். பையனுக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு சொந்த வீடு வைக்கிறேன். நான் கூட எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். அப்பான்னு கதம் முடிஞ்சது தான். அப்படிதான். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கல்யாண மாலையை பாருங்களேன் கொஞ்சம். அந்த மோகன் சார் பாவம், அவருக்கு அதுக்கே பரிசு தரணும் சார். பொறுமையாக உட்காந்து இவனுங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி, அதுவும் சிரிச்சா மாதிரியே பேசுவார். பார்த்துக்கிறீங்களா? இந்த பொண்ணு எப்படி வேணும்னு கேட்பானுங்க சார். மாப்பிள்ளை அப்பா சிரிப்பாக இருக்கும். ஒரு ஆசையே, ஒரு அளவில்லை ஆசைக்கு, பொண்ணு எப்படி சார் உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும்? அவர் பொண்ணுக்கு அப்பா சார் அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீட்டுக்கு அடங்கின பொண்ணா டேய், ஒரு அளவு அழகாக இருக்கணுன்ற, படிச்சிருக்கணுன்ற, வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற, அப்புறம் அடக்கமாகவும் எப்படியா இருக்கும்ல, அது அந்த காம்போலியே வராது. நம்ம ஏதோ ஆசைப்படுவோம் சார், நமக்கு ஆசை உண்டு. இப்போ இருக்கிற பையனுங்களாம் இப்படி ஒரு தமன்னா மாதிரி வேணும்னு எதிர்பார்ப்பான். கோவை சர்லா மாதிரி தான் மாட்டோம். இப்போ நம்மளே பெண்களும் அப்படி தான். விஜய், அஜித்து, நாகேஷ் மாதிரி நம்ம தான். இல்லை உண்மையிலேயேங்க, இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம். சார் சைனாவில் ஒரு பழமொழி உண்டு சார், தாரமும் குருவும் தவத்தின் அளவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு வர டீச்சர், நமக்கு வர ஒய்ஃபு, இந்த ரெண்டுமே போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் எவ்வளோ பண்ணியிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்குமா நம்ம ஊரில். சீனா ஏன் அப்படிதான்? நிறைய பேர் வீட்டில் பார்த்துக்கிறீங்களா, சண்டை போடும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, சாதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, சண்டைனா சண்டை மாதிரி ஜென்சி யாரும் சண்டை போட்டதில்லை. அவனுக்கு சண்டை போடவே தெரியாது, சாதாரணமாகவே சண்டை போட தெரியாது. சண்டை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவான், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான், டா இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, கட்சியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னும். ஏன்னா அவனுக்கு முடிச்சிடணும், கட்சியாக என்ன சொல்கிறேன் அப்படின்வான். லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்தது வச்சுக்க, கிபி கிமு எல்லாம் வரும். அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பக்குன்னு இருக்கும். ஏன்னா எப்படி மைண்டு வாய்ஸ் டெய்லி தானே திட்டிட்டு போகிறோம்ல. ஆமாம் சார், அவங்க ரொம்ப புத்திசாலி சார், டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. வர வர உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லைன்னு மனசு கலங்கிடும் நம்மளுக்கு. சில வாட்டி நம்ம மூஞ்சி வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க சார். ஏன் சொல்கிற அப்படி லடுக்கிறதா இருக்கும். அது மாதிரி அதாவது எதை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம்னா கண்ணதாசன்.
ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுதந்திரம் எல்லாம் பேசுகிறோமே, உண்மையிலேயே பெண்களை உயர்ந்த நிலையில் வச்சுருந்தோம். நிறைய பேருக்கு புரியவே இல்லை அது. சார் கல்யாண வயசு என்ன சார் பொண்ணுக்கு? 18. இப்போ 21 மாற்றிருக்காங்க, இன்னும் நடைமுறைக்கு வரலை. இருந்தாலும் வீடுகளில் ஒத்துக்க மாட்டாங்க 21 வரையும். ஆண்களுக்கு 21, அதாவது அவங்களுக்கு 18 ஆகிடும். நமக்கு 21 இல்லை 25 ஆனாலும் பேச்சே ஆரம்பிக்க மாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வேலைக்கு போய் சம்பளம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 27 வயசு ஆச்சு. எப்படிங்க கேட்க முடியும் எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு? கூச்சமாக இருந்தது. வீட்லேயும் அதை பற்றி இப்படி 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 பேசுவாங்க. எவனாவது இன்விடேஷன் வைக்கும்போது நம்ம மோகன் கூட கல்யாணம் பண்ணோம் ஏதோ ஒன்றும் பேசவே மாட்டாங்க. அப்புறம் நானே ஒரு நாள் கூச்சத்தை விட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எங்கள் ஆஃபீஸில் எல்லா பேருக்கும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க, என்னப்பா அதுக்குன்னு கம்முனுக்குது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதே பேரா உனக்கு 2 தங்கச்சி இருக்குது, அது முடிச்சுதான் பண்ணோம். 2 தங்கச்சி சார். முதல் தங்கச்சிக்கு 18 வயசு முடிஞ்ச கல்யாண மாப்பிள்ளை பார்த்து 19 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, ஆடி சிறு தீபாவளி முதல் தலைப்பிரசவம் எல்லாம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஓடிடுச்சு. 2ஆவது தங்கச்சிக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு ஆடி தலைப்பிரசவம் எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு. பொண்ணு பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன், முதல் தங்கச்சிக்கு 2ஆவது பிரசவத்துக்கு வருது. லோனெல்லாம் இதுக்கு வாங்கி வாங்கி அழிஞ்சேன். ஏன் கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லை. எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல, அவன் குழந்தைக்கு பிறந்த நாள்ப்பா அப்படின்னா. அதாவது இப்போது புரிஞ்சுக்குப்பான்னு அர்த்தம். அதுக்கு எங்கள் அப்பா, போயிட்டு வாயேண்டா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னாரு. ஐயா போகிறதுக்கா பர்மிஷன் கேட்குறோம்? அப்புறம் ஒரு வழியாக ஆய் தொழிஞ்சுது. ஆனால் பெண்களுக்கு பாருங்கள் 18 வயசில் ஷார்ப்பாக நடக்கும். சார் அந்த காலத்துலேயேங்க சுயவரம் இருந்ததுங்க. அது என்ன அநியாயம் இல்லை? எப்படி எல்லா நாட்டு இளவரசரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பாவமாக உட்காந்துப்பான். அந்த பொண்ணு வரும், யார் இளவரசி, அது கையில் மாலை எடுத்துன்னு வந்து யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி மாலை போட்டுருமா, மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடணும். அப்போ பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்தது பாருங்கள். ஆண்களுக்கு அப்படி கிடையாது, பெண்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருந்தது. பெண்களுக்கு எப்போவுமே நம்ம மரியாதை கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு புரியல. ஒரு பொம்பளை பிள்ளை சார், 4 வயசு புள்ள பொம்பளை குழந்தை, துருன்னு இருந்தது வச்சுங்க, குச்சிது எழுந்தது குச்சிதுன்னா யாருமே திட்ட மாட்டாங்க சார். அந்த குழந்தைய க்யூட் பேபி அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? பொம்பளை குழந்தையா இருந்தால். இதே பையனா குழந்தையா இருந்தால் குரங்கு வால் ஒன்று தான் உனக்கு இல்லைன்னுவாங்க. அது ஆமாம், நமக்கு மட்டும்தான் அது. காலேஜில் கூடங்க படிக்கும்போது பொம்பளை பசங்க சந்தேகம் கேட்டால் வெரி குட் கொஸ்டின், யார் ப்ரொஃபஸரு அப்படின்னு நின்று நிதானமாக ஆன்சர் கொடுப்பாரு. நம்ம சாதாரணமாக சந்தேகம் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சாதானே கேட்கறதுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சார் அப்படின்னா என்னடா ஒரு சந்தேகம், சந்தேகம் சொல்லிட்டா ரேங்க் வந்துருவியா ஓகே. பெண்களுக்கு எப்பவுமே துணி கடைக்கு போங்க சார், 8 மாடி கட்டி வச்சுக்கிறான் துணி கடையில். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் லேடிஸ். நான் கேட்டேன் ஜென்ஸ் இது எங்கடான்னு, 8ஆவது ஃப்ளோருன்னா. அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனுங்கெல்லாம் இங்கே வந்து வாங்க மாட்டான். ஏன்னா எப்படியும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே துட்டு தீர்ந்துடும். சரியா? மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை, காசு இல்லை கையில். எனக்கு என்னென்னா மேலே போய் தள்ளி விட்டுருவானுங்களோன்னு பயம். துணி கடை போனால் பெண்களுக்கு மரியாதை. அட நகை கடை போங்க, ஸ்டூல் போடுறேன் சார் ஒய்ஃபுக்கு மட்டும். நம்ம குரூப் ஹோட்டலில் நிற்கிற மாதிரி பக்கத்தில் நிற்கணும். 10,000 மேடம் சொல்கிறான் அதுக்கு. மேடம் மேடம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க மேடம்னு கூல்ட்ரிங்க்ஸா அதுக்கு மட்டும். யாருக்கு? ஒய்ஃபுக்கு. நம்ம தனி தாகத்தில் நிற்போம். நம்ம வீட்டில் பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னும். எது இந்த மீதி குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய் அந்த மேடத்துக்கு சேர்த்து துட்டு நான் தாண்டா தரப்போகிறேன். மரியாதையே கிடையாதுங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே நல்ல மரியாதை கொடுத்துருந்தோம். ஹோட்டலில் போய் உட்காந்தா கூட சர்வருங்க மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பெண்களுக்கு உண்மையிலேயே முன்ன மாதிரி இல்லை. வாழ்க்கை முறையை பெண்களே முடிவு செய்கிறார்கள்.
ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு. அது சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தா பயமாக இருக்கும். முன்னெல்லாம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. பெண் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, மேடம் மேடம் நல்ல காலம் மேடம், கண்டுபிடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லி முடிச்சு வச்சுருந்தேன்ல. ஆமாம், நல்ல மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு பொண்ணுக்கு அம்மா. தரகர் சொல்கிறார், இல்லை மேடம் நான் விசாரிச்சிட்டேன், பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் உண்மை, ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போடுவான் போல இருக்குது, நான் இப்போவே சொல்லிட்டேன் மேடம், நல்ல காலம் அப்படின்னா. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது, யோ அது ஒரு பெரிய விஷயமா யான்னு, யார் குடிக்கல, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடிச்சா என்ன தப்புண்டு மாறி போயிடுச்சு. பையனுக்கு சொந்த வீடு வேணும்னாங்க சார். இப்போ சொந்த வீடு கூட ஃப்ளாட் இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம், அவங்களுக்கு சொந்த மனையில் கட்டியிருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகினே இருக்குது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்ன, இப்போ பெண்கள் பேசுகிறாங்க, பெண்கள் விருப்பத்தை சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல குடும்ப முறையை தான். நான் கூட பொண்ணு பார்க்க போகும், நான் இது என் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், வேறு வழி இல்லை, நோ சாய்ஸு. அதுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் 2 தங்கச்சி வீட்டுக்கார கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. என் தங்கச்சி கல்யாணத்தில் 2த்துக்கும் 2 மாப்பிள்ளையும் கூட்டி போனேன். பொண்ணு வந்தது, பார்த்தது, நானும் பார்த்தேன், சுமாராக இருந்தது. திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்ககிட்ட பேசணுன்னாரு. என்ன பக்குன்னு ஆயிடுச்சு, பொண்ணு பேசுதா, சினிமாலலாம் அந்த மாதிரி இல்லையே. என்ன பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்கும், பாட்டு பாடுவியான்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நம்ம கேட்கலையேன்னு பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்குது. டக்குன்னு பார்க்குறேன், எங்கள் 2 தங்கச்சி வீட்டுக்காரு போய் பேசுன்றானுங்க. எனக்கு என்னென்னா, அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு நடந்து போகும்போதே பயந்துக்கினே போனாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, ஏன்னா இது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க நம்மளை. என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான், அந்த பொண்ணுக்கே உங்கள் அண்ணனை பிடிக்கலன்னு. அதனால் பயந்துக்கினே போனேன். உள்ளே போனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது கல்யாண பொண்ணு, சௌகரியமாக உட்காந்து இருக்குது. அது அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனோன்னாங்க வேர்த்து விறுவிறுத்து ஜுரம் வர மாதிரி ஆகி, நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ, MBA ஹாஸ்பிட்டல் அட்மிட், பே டேக் ஹோம் 60,000. ஆமாம், பரவாயில்ல, அதாவது 60,000 ரூபா அந்த அம்மாவுக்கு போதுமா, பரவாயில்ல. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க அடிச்சு லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புட்சாலிங்க எவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்த்து என் காசு அப்படின்னு அவன் நல்லா சொல்லிக்கிறான். இவங்க நம்பியிருக்காங்க. அப்புறம் திரும்பினேன், என்னங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னாங்க. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். அப்படி தான் 20 வருஷமாக ஓடினுது சார். எதுவாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பத்தை துவக்குகிற பொழுது, நல்ல குடும்பம் எது? நல்ல குடும்பம் என்பது பெண்களை கோயில் கட்டி கொண்டாடணும். ஏன்னா திருமணத்திற்காக பெண்கள் படுகிற தியாகங்கள். ஆமாங்க, வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கோம், காலேஜில் நல்லா படிச்சிருக்கோம், காலேஜில் அத்லட்டாக இருந்திருக்கோம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம், வீடு ஃபுல்லாக ஷீல்டு கப்பு அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீ ஷீல்டு கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்து போனது தவிர ஷீல்டெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளோ நம்ம வளரல. இல்லை முடியாதுல்ல. எந்த பொண்ணாவது முதல் நாள் போன உடனே மாமியார்கிட்ட, அத்தை நான் எப்படி ஓடுவேன் பார்த்துமா, நீங்கள் மட்டும் இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 7 தெரு சுற்றின்னு வந்துடுவேன்னா மாமியார் ஒத்துக்க மாட்டான். இல்லை மாமியார் ஒத்துவா சார், இல்லை அத்தை பேசுனேன்னு ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், பேசலாமா அப்படின்னா. அவ்வளோ தியாகம், அவ்வளோ தியாகம் உண்மையிலையா சார். சில பேருக்கு சில மருந்து வாசனையே பிடிக்காதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை கூட பிடிக்காது.
இல்லை அந்த கொரோனா டைமில் அந்த நாற்றத்தோடு பழகிறதே ரொம்ப இதுக்கு கொரோனாவே பெட்டர்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஃபினாயில் இது மந்தை கொச கொச கொசன்னு. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போதுங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, ஃபினாயில் வாசனை பிடிக்காது. திருமணம் ஆகிட்டு போகும்போது அவங்க மாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நேரத்துமே ஒரு இருட்டு ரூம் உள்ள இட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அதில் 0 வாட்ஸ் பல்ப், அந்த முட்டை பல்பில் அது எரியுது. இந்த பொண்ணு உத்து பார்க்குது, கட்டில் ஒரு பெரியவர் 96 வயசு, 96 நாட் அவுட் இருக்குது. அந்த மாமியார் சொல்லுது, யார் இந்த பொண்ணோட மாமியார், இவர் தான் நம்ம வீட்டுக்கே பெரியவர், கும்பிட்டுக்கோ அப்படின்னு. என்ன கும்பிட்டுக்கோ? இந்த பொண்ணுக்கு நாற்றம் தாங்கலை. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இவர் இல்லைன்னா உனக்கு கல்யாணமே ஆகிருக்காதுன்னு. இந்த பொண்ணுல ஏன் அப்படின்ச்சு. இல்லை இவர் தான் சொன்னார், என் பேரனோட பொண்டாட்டியை பார்த்துட்டு தான் நான் செத்து போவேன்னு. அவர் இப்போ சாகிற மாதிரி இல்லை, அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். இந்த பொண்ணுக்கு கொமட்டுது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அதை பற்றி நீயும் சொல்லலை இவங்களும் சொல்லலை. அந்த ரூம் ஃபுல்லாக நாத்தம், பெட்டாயில் நாத்தம். என்னால் முடியல, எனக்கு வாந்தி வருது. இந்த பொண்ணு அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பொண்ணுக்கு அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, கவலைப்படாதம்மா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க வடமாலை போடுறேன்னு. அப்படின்னா அர்த்தம், வேண்டிக்க சீக்கிரம் அனுப்பிச்சிருந்தேன் பெரியவரை. அதான் அனுமாருக்கு வேறு போர்ட்ஃபோலியோ தருது அந்த அம்மா. நம்ப மாட்டீங்க, 6 மாதம் அதே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, இன்றைக்கி தாத்தா என்கிட்ட பேசினாருமாந்து. என்னன்னா அவங்க அம்மா கேட்குறா, எப்படின்னா, இல்லைம்மா அவருக்கு என்ன அடையாளம் தெரியுதுமா, நான் போனால் ரூம் க்ளீன் பண்ண, இந்த பொண்ணு க்ளீன் பண்ணது சார், ரூம் க்ளீன் பண்ணாமா, கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதாங்க உண்மையான தியாகம். எதை பிடிக்கலையோ அதை பிடிச்சி தான் மாற்றுறது குடும்பத்துக்காக, அதுதான் உண்மையான தியாகம். இப்போவும் அந்த அம்மா சொல்லுது, யார் பொண்ணுக்கு அம்மா, ஆஞ்சநேயர் கை உள்ளேன்னு. நீ ஆஞ்சநேயரை வேணது வேற ஒரு விஷயத்துக்கு, இப்போ மாறியாச்சு. உண்மையிலேயே அதுக்காக நீங்கள் ஆண்கள் தியாகம் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க, ஆண்களும் தியாகம் பண்ணுறாங்க. நான்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். தயிர் சாதத்துக்கு கூட அப்பளம் வச்சு சாப்பிடுவேன், பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது ஒண்டி தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது இல்லை, வெளியிலேருந்து வாங்கி வர்றது, பொரிக்கிறது மட்டும்தான். அதையே ஏடா கூடமாக பொரிச்சு எடுத்துன்னு வருவாங்க, அது வேறு விஷயம் சார். அப்பளம் நான் அப்பளம் எப்படி சாப்பிடுவேன் தெரியுமா? என் வீட்டில் என் வீடு தானே, எப்படி சாப்பிடுவேன்னா, அதை இப்போ சாப்பாட்டு தட்டுலேயோ இலையிலையோ பதார்த்தம் வைக்கிற தட்டுலேயோ வைக்க மாட்டேன். ஏன்னா வச்சு 2 நிமிஷத்தில் கச்சி போயிடும். அதனால் டைனிங் டேபிள் மேலேயே வச்சிடுவேன், அப்படியே எடுத்து அப்படியே கடிப்பேன். என் வீடு தானே, அந்த பழக்கம் எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. கல்யாணம் ஆச்சு, முதல் நாள் அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. மாமியார் சாப்பாடு போட்டாங்க, அப்பளம் திருந்து வச்சாங்க சார். பழக்க தோஷத்தில் என்ன பண்ணேன், அப்பளத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சேன். எங்கள் மாமியார் அது தப்பாக நினச்சின்னு, மாப்பிள்ள அப்பளம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பளத்தை எடுத்து போயிடுச்சு சார். இந்த வடிவேலு ஒரு படத்தில் வடை போச்சேன்னு அந்த மாதிரி அப்பளம் போச்சே அப்படி. சரி கூச்சமாக இருந்தது, இல்லை நான் சாப்பிடுவேன் கொடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு அப்பளம் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சின்னுக்கிறா. அன்றைக்கி சாப்பிட்டுக்கிற மேலக்கிற எங்கள் அக்கா வராக்கா, எங்கள் அக்கா ஒரு பெரிய இது, என் ஒய்ஃப்கிட்ட, ஏம்மா அப்பளம் வறுத்து வைக்கல அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் எங்கள் அக்காவுக்கு சொல்லுது, அவருக்கு அப்பளம் பிடிக்காது அண்ணி. எங்கள் அக்கா ஒன்றே, ரொம்ப மாறிட்டேடா கல்யாணத்துக்கு அப்புறம். சார் நாங்கள் அப்பளத்தை தியாகம் பண்ணியிருக்கோம். தியாகம் எல்லாருக்கும் வர சார், அது ஒன்றும் பெரிய விஷயம். எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்ணு சில சமயம் ஆதரவு வைப்பாங்க. நான் திருமணம் ஆனோடனே அவங்களுடைய ஆசை நிராசையாக ஆகிடக்கூடாது. நிறைய பெண்கள் ஐஏஎஸ் எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க வீட்டில் கண்டிஷனாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. நம்மளாம் சரத்குமார் தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக்கலாம், அதனால இருக்கலாம். நான் கூட கேட்டிருக்கேன் என் ஒய்ஃபுக்கிட்ட. நான் சொன்னேன் எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை, முடியலன்னு. எல்லாம் வைங்க, வேணும்னா இதை எடுத்து இங்கே வச்சுருப்பா சாப்பிடும். ஆச்சுதா என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் கேட்டுருவோமேன்னு, உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கா படிச்சுட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் சொன்னேன், ஆமாங்க
எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைங்க. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி ஐபிஎஸ்ஸு அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கா போல. இன்னும் ஐபிஎஸ்ஸா? ஐபிஎஸ்லாம் இல்லைங்க. இந்த எஸ்ஐ ஆகி இந்த வரதட்சணை கேட்குறவனெல்லாம் முட்டி தள்ளணுன்னு பயந்துட்டு. ஏன்னா எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட கேட்டு ஸ்கூட்ரு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. முட்டி தட்டி பயங்கரமாக அப்படின்னு. சார், வள்ளுவர் வாசுகியை போய் வாழ வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, கணவனும் மனைவியும் வள்ளுவன் வாசுகி மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், யாராவது பார்த்துருக்கோமா வள்ளுவரையும் வாசுகியும்? வள்ளுவரை பார்த்துக்கிறோமா? இல்லை. இப்போ இருக்கிற வள்ளுவர் கவர்மெண்ட் சொன்ன வள்ளுவர் இப்படி தான் இருப்பாருன்னு இல்லை. வாசுகியே தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எல்லாமே அளந்து விட்றோம். ஒரு திருமண வாழ்த்துக்கு போனால் கூட நீங்கள் வள்ளுவரை நான் கேட்குறேன், என்றைக்காவது வாசுகி வள்ளுவரை திட்டாமல் இருந்திருப்பாங்க? எங்கள் வேலை வெட்டி பார்க்காம காலங்காலையில், சார் ஓலையில் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. A4 எழுதுறது இல்லை, எரேசர் கிடையாது, ஒயிட்னர் கிடையாது. அதுவும் இல்லாமல் கீழே ஓலையை எடுத்து அப்படியே எழுத முடியாதுங்க. அதை பதப்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி எழுத்தாணி பண்ணணும். இவ்வளோ வேலையும் செஞ்சுன்னு அவர் எழுதினே இருந்தால் திட்டிருக்கோம் அந்த அம்மா. எங்கள் சுகிசிவன் சொல்லுவார், ஒரு திருமணத்துக்கு போனவொடனே நீங்களும் கணவனும் மனைவியும் புரிஞ்சுக்க முடியாது. கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு, இல்லை அதான் உண்மை. ஆமாங்க, அதான் உண்மை. சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு பேசிட்டு போகக்கூடாது. எல்லாமே சார் உண்மையிலேயே நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? எந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதோ அவங்கக்கிட்ட பணமே தேவையில்லை சார். பணம் தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு தேவையில்லை. சாதாரண கூலி வேலை செஞ்சால் கூட சரி. எந்த குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள் மாமியார் மாமனார், எந்த குடும்பம் ஒற்றுமையாக மன ஒற்றுமையாக அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நல்லதொரு குடும்பம். அதுதான் நல்லதொரு குடும்பம்னா அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க, 40 ஆம்பளை ஒரே ரூமில் 10 வருஷம் ஒத்துமையாக இருப்பான். 40 ஆம்பளை போய் அரபு நாட்டிலலாம் போய் பாருங்கள். ஆனால் அத்தனை பெரிய வீட்டில் 2 லேடிஸு சார் சமாளிக்க முடியல. உண்மையிலேயேங்க. நான் வேதாந்திரி மகரிஷி சொல்கிறாருங்க, மருமகள் என்பவள் வேறொரு முறையில் மகளாக வருபவள், மாற்று வழியில் வந்த மகள் அப்படின்னு நினைக்கணுன்றாரு. நினைக்க மாட்டோமே. நல்லதொரு குடும்பம்னா மாமியார் மாமனார் மருமக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் சார். அது கோயில் சார். அது இருக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட்டு. இந்த படிக்கிற குழந்தைங்களை கேளுங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுங்களுக்கு. அதுவும் சிலபஸ் உண்டு இல்லை. சிலபஸ்லேருந்து வெளியில் கேள்வி கேட்டால் அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் எழுதினாலே மார்க் போட்டுணுமா? அது ஒரு சட்டம் இருக்கும் இல்லை. நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம், நோ சிலபஸ், நோ சாய்ஸ். காலையில் எழுந்த உடனே ஒய்ஃபு கேட்குறா, இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு. அவன் என்ன கேட்டா, என்ன நினச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு. ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டா. உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானேன்றா. நீங்கள் சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, அப்போவே ஏதாவது சொல்லிட்டு போகணும். சரி போனோமா. சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடு ஹாலில் எஸ்வாசலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கின்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை, சரியில்லை. நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை. ஒய்ஃப் எப்படி அடக்குறதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈஸி சாரில் படுத்துனுக்கிறாரு. நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்டே, இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம், அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க. ஒய்ஃபு நம்மக்கிட்டே சொல்கிறாங்க சார். இப்போ சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நம்ம என்றைக்காவது ஒய்ஃபுக்கிட்ட சொல்லியிருக்கோம்மா, சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு? ஒரு நியாயம் வேணாம்மா? அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நியாயம் சார். உண்மையான ஒரு குடும்பம் எது தெரியுமா சார்? உண்மையான நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா? ஒரு ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுன்னு இருக்காரு, காஃபி கேட்குறாரு. ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த பேப்பரை அப்படி திருப்பினார். உள்ளேருந்து அவங்க பையன் ஓடி வந்து அப்பான்னு இடித்தான்.
காஃபி கொட்டிடுச்சு. இதான் சீனு. எருமை எனக்குன்னு வந்து வாச்சியடா, அவன் உன் பையன் தானே சொல்லிக்கோ அப்படின்றான். அப்படின்னா நீ பெரிய எருமைன்னு அர்த்தம். எருமைன்னு சொல்ல அதை சொல்லிட்டான். உள்ளே போன எருமையை கூப்பிடுனா இவன் இங்கேருந்தே சொல்கிறான், அப்பா அம்மா அப்பா கூப்பிடுறாரு. ஏன் நாயாட்டம் குலைக்கிறாரு அந்த அம்மா உள்ளேருந்து? சார் காஃபி கொட்டிடுச்சு சார். ஒரு கலவரமே வந்துடுச்சு. உண்மையிலே நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா? காஃபி கொட்டிடுச்சு. பையன் ஐயோ அப்பா சாரிப்பா கவனிக்கலப்பா சாரிப்பா 2 சார் டே இது வேணுமா கொட்டினேன் வந்தா கிட்ட உட்காந்து காலை முட்டியில் அடிபட்டுதா, முட்டி பாரு அப்பா. பையன் கண்ணில் தண்ணி வருது. அடடா, அப்பா எப்பவுமே விரும்பி காலையில் சாப்பிட்ற காஃபி பேப்பர் படிச்சிக்கினே நம்ம கெடுத்துட்டோம், அந்த அட்மாஸ்பியரை கெடுத்துட்டோன்னு பையன் உள்ளே கலங்குறான். அப்பா பையனை தேத்துறாரு. பட காலில் அடியில் இல்லை போ, அது காஃபி சிந்தி இருக்கு பாரு, அதுக்கு போய் கழுவு போ. அம்மா ஓடி வரா. ஐயோ அப்படின்றா. உடனே அப்பா சொல்கிறார், பையனை திட்டாத, என் தப்பு, நீ வச்ச உடனே குடிச்சிருக்கணும், நான் பெரிய பேப்பர் படிச்சிட்டேன். அப்பா அந்த அம்மா சொல்லுது, உங்கள் தப்பு இல்லைங்க, என் தப்புங்க. என்ன அவ்வளோ அவசரம் உள்ளே கெட்டு போச்சு, காஃபி வச்சேனே குடிச்ச உடனே அந்த மீதி கப்பை எடுத்துன்னு போயிருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சார் இதுதான் சார் குடும்பம், இதுதான் குடும்பம். ஒருத்தன் பெருமாள் லக்ஷ்மி 2 பேரை மட்டும் தான் வேண்டுவான். ஏன்னா யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காக்கும் கடவுள், அவ்வளோதான். ஏன்னா சிவனை போய் வேண்டி நம்ம பெருமாளையே வேண்டாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு வேண்டாம். அவனுக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கான், வேண்டாம். வேண்டிட்டுங்க அவன் கனவு காணும்போது கனவுல மகாலட்சுமியே வராங்க. வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இவ்வளோ நாளாக திருமாலையும் என்னையும் வேண்டினேன், உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக உங்கள் ராசிப்படி நாளையிலேருந்து நாங்கள் 2 பேருமே உங்க கூட இருக்க மாட்டோம், உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதனால் சௌக்கியமாக இருந்துக்கோ, கிளம்புறோம். உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, தந்துடுறேன், இன்னையோட லாஸ்ட் ஆஃபர் மாதிரி. இவன் டக்குன்னு அம்மா எனக்கு என்ன, இத்தனை நாள் உங்கள் கடாட்சத்தில் நல்லா இருந்தேன், பொன் பொருள் வீடு வாசல்லாம் வந்துடுச்சு, எனக்கு ஒன்று நீயும் திருமாலும் என்னை விட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. பிரச்சனை வரட்டும், ஆனால் அந்த பிரச்சனையை வருவதை சமாளிக்கிற ஒரு மனசு முக்கியமாக. பணம் போயிடுச்சேன்னு என் குழந்தைங்க வசதி கம்மியாகிடுச்சேன்னு என் குழந்தைங்களும் உறவுகளும் என்கிட்ட சண்டை போடாமல் என் குடும்பம் இன்னி மாதிரி என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணுமா, அந்த ஒத்துமை இருந்தால் போதும். நான் லட்சுமி சிரித்தாங்களாம். என்னென்ன நீ ரொம்ப தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ உன்னை விட்டு போக மாட்டேன், கவலைப்படாதேன்னாங்களாம். ஏன்னா நீ கேட்ட பாரு வரோம், ஒத்துமையாக இருக்கணும்னு. ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நானும் திருமாலும் எப்போவுமே இருப்போம், அதனால் உனக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்னாங்க. ஆக ஒத்துமையாக இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பண்ணோம்? நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க, கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா, உன்னுடைய இடது கை நீரை எடுத்து வலது கையை தடவி தோலை தடவுவது போல், வலது கை நீர் எடுத்து தோலை தடவுவது போல், 2 கையும் எடுத்து முகத்தை தடவு போல் நண்பர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, ஆண்டான் அடிமை, உன் வேலை என் வேலை அதெல்லாம் இல்லை, 2 பேரும் நண்பர்களாக இருக்கணும். இருக்க முடியுமா? இருக்காங்க. ஆனால் அந்த நண்பர்களாக வள்ளுவர் சொல்கிறாரு, நண்பர்களாக. வேதம் சொல்லுது சகி, தோழின்னு அர்த்தம். வேதம் சொல்லுது சகின்னு, இந்து மதம் சொல்லுது. ஆனால் இன்னும் ஒய்ஃபை நண்பராக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலையான்னு தெரியல. எப்பாவது வேணும்னா மட்டும், பிரச்சனைனா மட்டும்தான் ஒய்ஃபுக்கிட்ட கேட்குறோம். அது கூட ஏன் வச்சு வாங்க நகை தருவாங்கன்னு. ஒய்ஃபை தன்னுடைய மந்திரியாக கருதணும், ஒய்ஃபு கணவனை நண்பனாக கருதணும். அந்த நட்பு வந்து விட்டாலே அந்த குடும்பம் நல்ல குடும்பம். வரல, அதுதான் பிரச்சனை. நான் அப்ராட்லலாம் பார்த்துக்கிறேன், அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியாவில் அமெரிக்காவில் விவாகரத்து அதிகமாகிறது, அங்கே குடும்பம் சிதைந்து விட்டது. அதெல்லாம் சும்மா, இங்கே ஆறுதே இல்லையா? பெரிய கியூ நிற்குதுங்க ஹைகோர்ட்டில். தசராக்கு மெயின் கோர்ட்டே லீவு.
இந்த கோர்ட்டு ஒர்க்கிங், ஏன்னா கும்பல் ஜாஸ்தி ஆயிடுச்சு பேகரத்து கோர்ட்டு. ஆனால் வெளிநாட்டில் கணவன் மனைவியாக இருக்கிற வரையும் நண்பர்களாக இருக்காங்க சார். அங்கே பாருங்கள், ஹஸ்பண்டு தான் பாத்திரம் தொலைக்கிறான். நான் பார்த்துக்கிறேன் எல்லா வீட்லேயும். இந்த அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பெருசாக அலட்டுவாங்க தெரியுமா? நான் அமெரிக்கா ரிட்டன், கிரீன் கார்டு ஹோல்டர், சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கன். சிட்டிசன் ஆஃப் யூஎஸ்ஏ எல்லாம் சொல்லுவான்ல. எல்லாரும் பாருங்க பாத்திரம் தொலைக்கிறான் சார். பாத்திரம் தொலைக்கிறான், சிரிச்சுக்கினே தொலைக்கிறான். தொலைக்கினே ஒய்ஃபு கிட்ட கேட்குறான், டார்லிங் எனி அதர் வெசல்? அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைக்கிறான் சார். தொலைக்கி முடிச்சோன்னா அந்த அம்மா, தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நட்பு. ஆஃபீஸ் ரூமில் அவனுக்கு அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுது. அவன் சொல்கிறான் அந்த அம்மா கிட்ட, தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூ. நண்பர்கள், கணவன் மனைவி தான் நண்பர்களாக இருக்கணும் சார். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நாட்டில் பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு என் வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப்கிட்ட காஃபி கேட்டேன். அடுத்த நாள் காஃபி கொடுத்தாங்க. வாங்கிட்டு தேங்க்யூ டார்லிங், ஐ லவ் யூன்னு சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொன்றும் அழுகுறா. ஏன்னா கல்யாணம் 20 வருஷம் ஆகுது சார், இது மாதிரி சொன்னதே இல்லை நான். அவன் ஏன் அழுகுறான்னா, லவ் யூ சொன்னதை நம்பலை, அது வேறு விஷயம். அவன் ஏன் அழுகுறான்னா, நான் யாருக்கோ சொல்ல வேண்டியதை இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சினுக்கிறான். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும்னு மட்டும் இல்லை, எந்த இடத்திலும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு கொடுக்காமல் இருக்கணும். ஒன்று கேட்குறாங்களா சார், எதுக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன், எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன், அதுதான் உண்மை சார். ஆதிசங்கரர் கதை தெரியுமா? ஆதிசங்கருடைய அப்பா சிவகுரு பிள்ளை, அம்மா ஆரியம்மாள். அவங்களுக்கு குழந்தை இல்லை, 2 பேருமே தூங்குறாங்க. சரியா? ஆரியம்மாள் கனவுல சிவனே வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு குழந்தை உண்டு, ஆனால் உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும்? அறிவார்ந்த பிள்ளை, ஆனால் சின்ன வயசுலேயே செத்து போயிடுவான். இல்லை மக்கு பையன் நீண்ட நாள் இருப்பான், எப்படி ஒரு பையன் வேணும்னு. அப்போ ஆரியம்மா சொல்கிறாங்க, நான் இதை முடிவு பண்ண முடியாது. எது கனவுலையே நான் இதை தனியாக முடிவு பண்ண முடியாது, என் கணவரை கேட்டு தான் சொல்லணுன்றார். யாருக்கு? சிவனுக்கு. சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா கண் விழிச்சு ஏந்து பார்த்தா சிவகுரு பிள்ளை மூச்சுனுக்கிறாரு பக்கத்தில். என்னங்க என்ன? இல்லை எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு? சிவன் என் கனவில் வந்தார். என்ன கேட்டார்? எதை தான் கேட்டார். புத்திசாலியாக அறிவார்ந்த பிள்ளை, குறைஞ்ச வயசு வேணுமா, இல்லை மக்க பிள்ளையா ரொம்ப நாள்? ஒன்று ஆரியமும், நீங்கள் என்ன சொன்னீங்க? அது எப்படி நானே முடிவு பண்ணுவேன்? நான் சிவங்கிட்டே சொல்லிட்டேன், நான் தனியாக முடிவு பண்ண முடியாது, என் மனைவி கிட்ட கலந்து பேசி சொல்கிறேன்னு. சார், ஆண்டவனே வந்தாலும் சரி, மனைவியுடனும் கணவன் மனைவியுடன், மனைவி கணவனுடன் ஆலோசித்து சொல்லுகிறார் என்று சொல்லி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னென்னா, நமக்கு என்ன, ஆண்டவன் எப்படி கொடுத்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும்னு. அதுதான் அந்த மாதிரி இருக்கணும் சார். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உறவு பலப்படணும், நல்ல ஒரு குடும்பம் அமையணும்னா ஒன்றுங்க, என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க அதில் பெஸ்ட்டு, அதில் நம்ம உள்ளே போகக்கூடாது. இல்லை இப்போ புடவை எடுக்கிறது, உண்மையிலே சொல்கிற லேடிஸ் பெஸ்ட்டு. நமக்கு விவரம் தெரியாது, கூட போனோம்னா பணம் கொடுத்துட்டு வெளில வந்துடணும் மரியாதையாக. சில பேர் அதில் போய் கலர்லாம் பார்ப்பான், உனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பாணியே தனி சார். அந்த புடவை எடுத்து போடுறாரு, அவரும் நம்ம லேடிஸும் பேசுறது பார்த்தீங்கன்னா தமாஷாக இருக்கும், ரொம்ப தமாஷாக இருக்கும். நம்ம என்ன பார்ப்போம், பட்டு புடவையில் 2 இது பில்லு மட்டும்தான் பார்ப்போம் எவ்வளோ வேலைன்னு. அவங்க அப்படி இல்லை, கலர் கலராக பார்ப்பாங்க. அன்றைக்கி நான் நின்றுனுக்கிறேன், அந்த விற்கிறவர் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் ஒரு 20 புடவை பார்த்துச்சு. விற்கிறவர் சொல்கிறாரு, மேடம் உங்களுக்கு வேணால் ராமர் ப்ளூ எடுத்து போட்டுமானார். என் ஒய்ஃப் காட்டுங்க அப்படின்ச்சு. எனக்கு நம்ம இலக்கியம் படிச்சிருக்கோமா, ராமர் ஏது ப்ளூன்னு,
ஆக்சுவலாக ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, திரௌபதி கருப்பு, இவன் தான் ப்ளூன்றானு. இந்த என்டி ராமாராவுக்கு ராமர் வேஷம் போட்டு ப்ளூ அடிச்சிங்க எல்லாருமே ப்ளூ, ராமர்னால் ப்ளூ நினச்சின்னுக்குறோம், ராமர் பிளாக்கு. எனக்கு இந்த படித்த திமிரில் என்ன பண்ணிட்டேன், அந்த புடவை எடுத்து போகிறேன், இந்த ராமர் எங்கே ப்ளூவாக இருந்தாருன்னு. ஏன் சார், யோ ஏன் சொல்லிக்கிறதா, ராமர் பிளாக்கு. என் ஒய்ஃப் அவன் எதிர்க்க சொல்லுது, சும்மா இருங்க தெரியாமலையா சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது கம்மன் இருக்காது எனக்கு. நான் உடனே இன்னும் ஆயிடுச்சு, கம்மன் சொல்லியிருக்காரு மெய்யோ வழி தன்மையை நீங்கள் விரிஜோ. அதுக்கு அவன் சொன்னான், சார் ஏன் நான் சம்பளம் கம்பர்கிட்ட வாங்கலை, ஓனர்கிட்ட வாங்குகிறேன், ஓனர் இதுதான் ப்ளூ, ராமர் ப்ளூன்னாரு, அதான் ராமர் ப்ளூ. அதனால் புடவை எடுக்கிறது என்பது பெண்களுடைய, அதை அதே விட்டுடணும், அது உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி பெண்களும் என்ன பண்ணோம், சில விஷயம் ஆண்களுக்கு தெரியும், ஹஸ்பண்டுக்கு தெரியுன்றது தயவு செஞ்சு நம்பணும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் அது லாக் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறா, அப்ளிகேஷன் போடணுங்க 1000 ரூபான்னா. நான் சொன்னேன் வராது, ஏன்னா கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எது எதுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு. அது எல்லாம் நமக்கு கிடைக்குது, எது கிடைக்காமல் இருக்கிறதுக்கு. வாடகை வரா மாதிரி 3 வீடு, இபி காரு கிடைக்காது. அதுக்கு அவ சொல்கிறா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பக்கத்து வீட்டு ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு சொன்னார் கிடைக்கும். ஆண்டாள் அக்கா ஹஸ்பண்டு ப்ளம்மரு, என்ன வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அந்த அம்மா வீட்டு வேலை செய்யுது, அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சார் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டான். யார், நம்ம ப்ளம்மரு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பழக்கம்னா, உலகத்தில் நம்ம பேச்சை தவிர எவன் சொன்னாலும் நம்புவாங்க. இது இன்னும் சொல்லிடுது நம்மால் யார், ஆண்டாளக்கா ஆண்டாளக்கா ஆண்டாளக்கான்னு. சார் கட்டாயப்படுத்திட்டு போயிட்டாங்க சார். அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறவங்களாம் சொல்லி தொலைக்கிறாங்க கிடைக்காதுன்னு. அவங்க எதுக்கு வம்புன்னு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஃபில் பண்ணி எனக்கு அவளுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போட்டால் நம்ம எடுத்து போவோம் கவர்மெண்ட்டு. பெண்ணுக்கு தனியாக வெறும் வேஸ்ட்டு, அது ஒரு 500 ரூபா. அவங்க சொன்ன பேக்கு ஒரு டொக்கு தெருவில் இருந்தது. என்ன அதில் போயிட்டு பண்ணேன், நான் பூ சொன்னேன் கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னு. என்ன ஆச்சு, நெருங்குது, எது பல வீடியோ பண்ணுறது, பழம் வந்துடுச்சு, பேப்பரில் வந்தது. என் ஒய்ஃப் வரலையே இல்லை, நான் சொல்ல சரி வரலனாலும் ஏதோ மெசேஜ் அனுப்புவாங்களாம் பாரு அப்படின்னா. அன்றைக்கி விடியோ காலில் ஏகலை அமுச்சிக்கிறாங்க பேங்க்கில், இன்னும் பாருங்கல்ல ஒன்றும் இல்லை. அந்த பேங்க் இருக்குல்ல, அது வேறு அட்ரஸுக்கு மாறிக்குது, அந்த பிரான்ச்சு மாறின இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கிறான். நான் சொன்னேன், நான் தான் சொன்னேனே கிடைக்காதுன்னு. அது என் ஒய்ஃப் சொல்கிறா, எனக்கு அப்போவே தெரியும், நீங்கள் எடுத்தோன்னே வாய் வச்சுங்கன்னு. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுங்க, விமான விபத்து நடக்குதுல்ல, நடந்த உடனே 150 பேர் செத்து போயிட்டாங்க, 200 பேர் செத்து போயிட்டாங்கன்னு போடுறாங்க. போட்டவுடனே என்ன போடுவான், விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடுகிறார்கள். கருப்பு பெட்டி கிடைச்சி விட்டால் காக்பீட்டில் அவங்க என்ன பேசுனாங்க, ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தெரிய வரும், போடுவாங்கள்ல. அதுக்கப்புறம் தந்தி பேப்பரில் மட்டும் தனியாக போடுவான். கருப்பு பெட்டி என்பது கருப்பு நிறம் இல்லை, அது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும், எல்லாம் போடுவான். கரெக்டு சார். கருப்பு பெட்டி கிடச்சிச்சு, கிடைச்ச கருப்பு பெட்டியில் என்ன இருந்ததுன்னு இதுவரையும் அவனா சொல்லிக்கிறானா நம்மளுக்கு? நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? ஏன் அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்துடும். ஆக பிரச்சனையை மறக்கணுங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, நயன்தாரா குழந்தைங்களுக்கு எப்போ காது குத்த போது மொட்டை அடிச்சு 1 வயசு ஆயிடுச்சு. நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறோம். அந்த ஈஸியாக எடுத்துக்கிற குணம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கும்போதே வரணும். அதே மாதிரி தயவு செஞ்சு குழந்தைகள் வளர்ப்பிலையும் தெளிவாக இருக்கணும். நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது வச்சிங்களேன், அது உண்மையிலே அதுவே பேசலை, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம தான் நம்ம குழந்தைக்கு ரோல் மாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாருங்க, ஏங்க பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னா, விற்கிற விலைவாசியில் A4 பேப்பர் காசு கொடுத்து வாங்கிட்டு வரான் சார். காசுக்கள் சொல்லியிருந்தா நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்றான். அது அப்பா. பையன் நினைக்கிறான் அப்போ A4ன்றது வாங்கிறது இல்லை, ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வர்றது.
ஸ்கூலில் அறம் செய்ய விரும்பு. வீட்டில் பிச்சைக்காரன் வந்து அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா ஐயா, அப்பா இல்லைன்ற. எனக்கு உண்மையிலே இல்லை பாவம். இந்த லேடிஸ் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாமே வித்தியாசமானது. பிச்சைக்காரன் கேட்டால் கூட மா தாயே அப்படின்னா போயிட்டு அப்புறம் வா அப்படின்வாங்க. அப்புறம் வந்தால் சொத்து எழுதி வைப்பியா, அதே ஊசி போன ரசம் தான். இல்லை, நம்முடைய குழந்தை வளர்ப்பில் உண்மையிலேயே குழந்தைக்கு தயவு செஞ்சு யாரையும் ரோல் மாடல்னு சொல்லிடாதீங்க. இவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா, பக்கத்து வீட்டு பையனை மாதிரி வா, ஃபஸ்ட் ரேங்க் வா, கலெக்டராகு, டாக்டராகு. நான் சொல்லியிருக்கேன், எல்லா பசங்களும் டாக்டர் ஆகிட்டா யார் தான் சார் பேசிட்டா வருது? எல்லோரும் கலெக்டர் ஆகிட்டா யார் தான் தபேதாரா வருது? யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கணும். எல்லாமாவா ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? குழந்தைங்கள பிடிச்சி, அதுலேயும் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், குழந்தைங்க மேலே பயங்கர அக்கறை. அவங்க குழந்தைங்க கிட்டேயே என்ன சொல்லிடுறது, அவங்க தான் அவனுக்கு அப்பாவை விட நான் தான் உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு குழந்தைகிட்டயே சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா குழந்தை அப்பாவை 10 பைசாக்கு மதிக்காது. இல்லை, முன்னெல்லாம் சார் என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது ஆஃபீஸில் போயிட்டு டயர்டில் வருவோம், வீட்டுக்கு வந்த உடனே காலையிலேருந்து நானே சமையல் பண்ணணும், வீடை பார்த்துக்கணும், அதை பண்ணணும். இந்த பையனை ஒரே சத்தம், தெரியாமல் வாய் விட்டேன். நான் சாயங்காலம் ஆஃபீஸ் வந்தோன்னே குழந்தைய பார்த்துக்கிறேன்னு. எனக்கு உண்மை தெரியல சார். உண்மையிலே காலையிலே அவளுக்கு 10 மணியோட வேலை முடிஞ்சிடுது. பையன் சாப்பிட்டு தூங்கிடுறான். சரியா? பையன் 5 மணிக்கு தான் எழுந்துக்கிறான் சார். எதுக்கு? ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு. கரெக்டாக நம்ம 5 மணிக்கு தான் வரும். 6 மணிலேருந்து சீரியல் ஆரம்பிக்குது. ஸோ குழந்தைய நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவள் உட்காந்துடுறா ஓரமாக. நம்ம பையன்தான் இருந்தாலே 8 கிலோ தூக்க முடியாது. அவன் இறங்க மாட்டான். இறக்கி விட்டால் மார்க்கர் பெண்ணை எடுத்து செவரெல்லாம் இருக்கிறான். சோஃபா மேலே ஏறி எஸ்கிமோ மாதிரி நடக்கிறான். வேடிக்கை காமிங்கன்னா குழந்தைங்க என்ன சார் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னங்க வேடிக்கை காமிப்பீங்க? சரி, நானும் வந்து அவனை கையில் தூக்கின்னு வெளியில் போயிட்டு எதிர் வீட்டில் இருந்த அம்மாவை பார்த்து ஆண்டி வர்றா, டாட்டா காமிடா, ஏதோ புதுசாக ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கலான்னு பையனுக்குங்க ஆண்டி வர்றான்ற அழுகுறான். ஏன்னா அவனுக்கு வந்து எப்படின்னா என் இடுப்பில் இருக்கணும், ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே நிற்கணும். அவனுக்கு அது அம்மாங்க போர் அடிக்கலை, நமக்கு போர் அடிக்குது. சொல்லுங்க. அடப்பா, டாக்டர் வீட்டுக்கு போகிறேன் சார். டாக்டர் வீட்டுக்கு சின்ன கிளீனிங்க, 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அங்கேயும் கையில் எடுத்து கொடுக்குறா, வேடிக்கை காட்டுங்க. டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது அப்படி நர்ஸிட்டு போய் காமிச்சேன். நர்ஸு வர்றாள், அவன் நர்ஸை பார்த்தாலும் ஓலை அழுகுறான். அவளுக்கு தெரியும் அந்த பொம்பளை ஊசி குத்தோல். அதே மாதிரி ஆண்களும் தன்னுடைய மனைவியை குழந்தைங்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. உங்கள் அம்மாவா மக்கு, உங்கள் அம்மா தெரியல, +2வே 7 வாட்டி எழுதுனா சொல்லக்கூடாது. குழந்தைக்கு அம்மா கிட்ட மரியாதை போயிடும். உங்கள் அப்பா தத்தி சொல்லக்கூடாது. அன்றைக்கி என் பையன் கேட்குறான் சார், WWFக்கு பேர் மாற்றிட்டாங்களாமே என்னான்னா. நான் சொன்னேன் WWFனா என்னான்னு. உண்மையிலேயே நீ டம்மி பீஸு பாடினா. யாரா சொன்னது? நான் அம்மா தான் சொல்லிச்சு அப்படின்னு. ஒன்று சொல்லுகிறேன், கணவன் மனைவி என்பவர் 2 கண்கள். ஒரு கண் கலங்கினால் இன்னொரு கண்ணிலும் கண்ணீர் வர வேண்டும். அதுதான் நல்லது ஒரு குடும்பம். ஒரு பெண், எங்கள் சுகிசிவன் சார் சொல்லுவார், ஒரு பெண்ணை அடக்கி ஆண் ஜெயித்து விட்டால் அந்த இடத்தில் ஆண் ஜெயித்தது என்ற அர்த்தம் அல்ல, அந்த இடத்திலே ஒரு மிருகம் ஜெயித்தது என்ற அர்த்தம். ஒரு ஆணை அடக்கி பெண் ஜெயித்து விட்டால் பெண் ஜெயித்தவள் அல்ல, அந்த இடத்திலே ஒரு பிடாரி ஜெயித்து விட்டாள் என்று அர்த்தம். ஆக அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல் இருந்து குழந்தைகளை ஒற்றுமையாக அன்புடன் இருக்கிற குடும்பம் நல்லதொரு குடும்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.